என் தங்கமே, சில கனவுகள் சாதாரணம். நாள் முழுவதும் பார்த்ததும், நினைத்ததும், பயந்ததும், ஆசைப்பட்டதும் இரவில் உருவம் எடுக்கும். ஆனால் சில கனவுகள் அப்படி அல்ல. அவை வந்து உன் உள்ளத்தை அசைத்துவிட்டு போகும். எழுந்த பிறகும் மறக்க முடியாது. அந்த கனவின் காற்று கூட நெஞ்சில் தங்கி இருக்கும். சில முகங்கள், சில இடங்கள், சில சின்னங்கள், சில சத்தங்கள், சில துரிதமான உணர்வுகள். அவை எல்லாம் வெறும் தூக்கத்தின் காட்சிகள் அல்ல. சில நேரங்களில் ஆன்மா தட்டும் கதவு. சில நேரங்களில் தாயருள் முன்கூட்டியே காட்டும் மென்மையான எச்சரிக்கை. சில நேரங்களில் நீ விழித்திருக்கும் போது கேட்காத குரலை தூக்கத்தின் அமைதியில் கேட்க வைக்கும் மறைமொழி. அதனால்தான் எச்சரிக்கும் கனவுகளை அசட்டையாக எடுத்து கொள்ளக்கூடாது. பயப்படவும் கூடாது, ஆனால் புறக்கணிக்கவும் கூடாது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், எச்சரிக்கும் கனவுகளை தொடர்ந்து புறக்கணித்தால் முதலில் நடப்பது வெளியில் பெரிய விபத்து அல்ல. உள்ளே உள்ளுணர்வு குரல் மெதுவாக மங்கிவிடும். ஏனென்றால் கனவு என்பது ஆன்மாவின் ஒரு மொழி. நீ அந்த மொழியை மீண்டும் மீண்டும் கேட்டு அதை கேலியாக்கி இது எல்லாம் ஒன்றுமில்லை என்று தள்ளி விட்டால் உன் உள்ளம் உன்னிடம் பேசும் ஆர்வத்தை இழக்கத் தொடங்கும். பிறகு விழித்திருக்கும்போதும் உனக்கு கிடைக்க வேண்டிய மென்மையான சைகைகள் குறையும். யார் உண்மையானவர், யார் ஆபத்தானவர், எந்த இடம் சரியில்லை, எந்த முடிவு தள்ளி போக வேண்டும், இதை சொல்லும் உன் உள்ள குரல் சோர்ந்து போகும். இதுவே மிக பெரிய இழப்பு. ஏனென்றால் வாழ்க்கையில் பல சிக்கல்களை தடுக்கிற காவலன் வெளியிலுள்ள மனிதர் அல்ல, உன் உள்ளே இருக்கும் விழிப்பு. என் செல்லமே, சில கனவுகள் தொடர்ந்து ஒரே சின்னத்தை தரும். நீர், இருள், பாம்பு, உடையும் வீடு, பூட்டப்பட்ட கதவு, வழி தெரியாத சாலை, விழும் பொருள், அழும் குழந்தை, தீ, மழை, வெள்ளம், ஓடிக்கொண்டிருக்கும் நீ, பின்னால் யாரோ, முன் கதவு மூடுவது. இந்த சின்னங்கள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் தரலாம். ஆனால் முக்கியம் என்ன தெரியுமா? அது ஒருமுறை வந்ததா, மீண்டும் மீண்டும் வருகிறதா, எழுந்தபின் உன் உள்ளம் அதை பற்றி என்ன உணர்கிறது? இதை கவனிக்காமல் விட்டால் வாழ்க்கை ஒரு மீண்டும் மீண்டும் வரும் பாடம் ஆக மாறும். கனவில் வந்த எச்சரிக்கை விழித்த வாழ்க்கையில் நிகழ்வாக வந்து நிற்கும். அப்போதுதான் பலர் அழுவார்கள், ஏன் இதே மாதிரி நான் முன்பே பார்த்த மாதிரி இருக்கு என்று. அதுதான் ஆன்மா முன்பே காட்டியதை மனம் கேட்கவில்லை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், எச்சரிக்கும் கனவுகளை புறக்கணித்தால் சில நேரங்களில் தவறான மனிதர்களை வாழ்க்கைக்குள் அனுமதிப்பாய். கனவில் யாரோ ஒருவரின் முகம் வந்திருக்கலாம். நேராக அவரை குறிக்கவில்லை என்றாலும் அந்த முகத்தோடு வந்த உணர்வு முக்கியம். பயம், சுமை, நம்பிக்கையின்மை, அழுத்தம். சிலருக்கு கனவில் புன்னகையுடன் வருபவர்கள் கூட விழித்த வாழ்க்கையில் ஏமாற்றமாக இருக்கலாம். ஏனென்றால் கனவு முகத்தை மட்டுமல்ல, ஆற்றலை காட்டும். அதை புறக்கணித்தால் உன் வாழ்க்கைக்குள் நுழையக்கூடாத சிலர் நுழைந்து விடுவார்கள். அவர்களை நீ நல்லவர் என்று நினைத்து இடம் கொடுப்பாய். பின்னர் அவர்கள் உன் அமைதியை எடுத்துச் செல்வார்கள், உன் நம்பிக்கையை உடைப்பார்கள், உன் நேரத்தை வீணாக்குவார்கள், உன் இதயத்தில் சுமை வைப்பார்கள். பிறகு நீ நினைப்பாய், இந்த மனிதரை பற்றி எனக்கு ஏதோ முன்பே ஒரு உணர்வு இருந்தது. அதுதான் எச்சரிக்கை. என் தங்கமே, எச்சரிக்கும் கனவுகளை புறக்கணித்தால் தவறான நேரத்தில் தவறான முடிவு எடுக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும். சில கனவுகள் முடிவை தள்ளச் சொல்வது, சில கனவுகள் வேகத்தை குறைக்கச் சொல்வது, சில கனவுகள் இப்போ வேண்டாம் என்று சொல்லும். நீ அவற்றை கவனிக்காமல் ஓடினால் வாழ்க்கை ஒரு அடியை விடும். வேலை வாய்ப்பு சரியில்லை, முதலீடு ஆபத்து, உறவு போய், பயணம் தள்ள வேண்டும், பேச வேண்டிய வார்த்தை இப்போது வேண்டாம், சண்டை நிறுத்த வேண்டும். இவை எல்லாம் கனவுகள் முன்பே சொல்வது உண்டு. அதை புறக்கணித்தால் சிறிய இழப்பு பெரிய பாடமாக மாறும். ஆனாலும் நினைவில் வை, எச்சரிக்கும் கனவு வந்ததால் எல்லாம் தடுக்க முடியாது. ஆனால் அதை மதித்தால் பல காயங்கள் மென்மையடையும், பல தவறுகள் தள்ளி போகும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில நேரங்களில் எச்சரிக்கும் கனவுகளை புறக்கணித்தால் உடல் மொழியே கத்தத் தொடங்கும். இரவில்
பயங்கரமாக கனவு வந்தது. ஆனால் நீ காலை எழுந்ததும் சிரித்து புறந்தள்ளிவிட்டாய். சில நாட்களில் உனக்கு காரணமில்லாத சோர்வு, மார்பில் அழுத்தம், தலை கனப்பு, தூக்கமின்மை, அடிக்கடி அச்சம், கவனம் சிதறல், கைகள் வழுக்குதல், சின்ன விபத்துகள். ஏன் தெரியுமா? ஆன்மா கதவு தட்டியது, நீ திறக்கவில்லை. பிறகு உடல் தட்டத் தொடங்குகிறது. உடல்தான் அடுத்த மொழி. அதையும் கவனிக்காமல் விட்டால் வாழ்க்கை சம்பவமாக உன்னை நிறுத்தும். அதனால் எச்சரிக்கும் கனவு வந்தால் உடனே பயப்பட வேண்டாம். ஆனால் உன் உடலை கவனிக்கத் தொடங்கு. உன் உள்ளத்தை கேள். உன் நாளை மெதுவாக்கு. என் செல்லமே, எச்சரிக்கும் கனவுகளை புறக்கணிப்பதால் சிலர் சுழற்சி சாபம் போல வாழ ஆரம்பிக்கிறார்கள். ஒரே மாதிரி பிரச்சனை, வேறு முகம் மட்டும். ஒரே மாதிரி துரோகம், வேறு மனிதர் மட்டும். ஒரே மாதிரி நஷ்டம், வேறு சூழல் மட்டும். ஒரே மாதிரி கண்ணீர், வேறு காரணம் மட்டும். இதன் அர்த்தம் என்ன? ஆன்மா தொடர்ந்து பாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கனவில் முன்பே சின்னம் காட்டுகிறது. விழித்தபின் நீ கேட்கவில்லை. அதனால் வாழ்க்கை அதே பாடத்தை மீண்டும் மீண்டும் அனுப்புகிறது. இது தெய்வ தண்டனை அல்ல, தெய்வ விழிப்பு. இன்னும் புரிஞ்சுக்கோ. இப்போவாவது கற்றுக்கொள். அந்த குரலை புறக்கணிக்கிறவர் தாமதமாக கற்றுக்கொள்வார். அந்த தாமதம் தான் சில நேரங்களில் வேதனையாக மாறும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில கனவுகள் வீட்டை பற்றிய எச்சரிக்கை தரும். உடையும் சுவர், தண்ணீர் கசிவு, இருள் நிறைந்த அறை, தீபம் அணைதல், கதவு திறந்திருக்கிறது, யாரோ அனுமதியின்றி உள்ளே நடக்கிறார்கள், அழும் குழந்தை, மண்டபத்தில் சண்டை. இவை எல்லாம் நேராக அதே சம்பவம் நடக்கும் என்று அர்த்தமில்லை. ஆனால் வீட்டு ஆற்றல் சீர்குலைகிறது. வீட்டில் பேசப்படாத சுமை இருக்கிறது. பாதுகாப்பு குறைகிறது. சுத்தம் தேவை, ஜெபம் தேவை, ஒன்றாக அமர்வு தேவை. இதை புறக்கணித்தால் வீடு வெளியில் நன்றாக இருந்தாலும் உள்ளே உறவுகள் உடையும், சண்டை அதிகரிக்கும், தூக்கம் குறையும், பொருள் உடைவு கூடும், நிம்மதி வாடும். அதனால் வீட்டு கனவுகளை லேசாக எடுத்து கொள்ளாதே. என் தங்கமே, எச்சரிக்கும் கனவுகளை புறக்கணித்தால் பயமும் அலட்சியமும் சேர்ந்து ஒரு ஆபத்தான நிலை உருவாகும். சிலர் கனவு கண்டதும் உடனே பயப்படுவார்கள். ஆனால் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் புரிந்து கொள்ளாமல் நேராக மறந்து விடுவார்கள். இந்த இரண்டு நிலைகளும் நல்லதல்ல. பயம் மட்டும் இருந்தால் முடிவுகள் தவறாகும். அலட்சியம் மட்டும் இருந்தால் விழிப்பு மங்கும். சரியான வழி என்ன? அமைதியாக கவனித்தல், எழுந்ததும் நினைவில் இருக்கும் விஷயங்களை மனதில் பதிவு செய்தல், அந்த நாளில் வேகம் குறைத்தல், உன் உள்ளுணர்வை கேட்குதல், தெய்வ நாமம் சொல்லுதல். இதுதான் எச்சரிக்கும் கனவை வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் சாபமாக அல்ல, வழிகாட்டும் மணி போல அணுக வேண்டும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சிலர் எச்சரிக்கும் கனவுகளை புறக்கணித்த பிறகு திடீர் உடைந்த உறவுகள் அனுபவிப்பார்கள். ஏன் தெரியுமா? கனவு பல நேரங்களில் ஆபத்தை முன்கூட்டியே காட்டும். இந்த மனிதரிடம் எல்லையை வை. இந்த உரையாடலை தள்ளு. இந்த ரகசியத்தை பகிராதே. இந்த நேரத்தில் அமைதியாக இரு. இப்படி சின்ன சின்ன எச்சரிக்கை தரும். நீ அவற்றை கவனிக்காமல் உள்ளத்தை முழுவதும் திறந்துவிட்டால் உன் அன்பு தவறான கையில் விழும். பின்னர் நம்பிக்கை உடையும், மனம் காயப்படும். நான் இதை ஏன் உணரவில்லை என்று வருந்துவாய். உணர்ந்தாய் என் தங்கமே, ஆனால் புறக்கணித்தாய். அதனால்தான் இப்போது விழிப்பு அவசியம். என் செல்லமே, எச்சரிக்கும் கனவுகளை மீண்டும் மீண்டும் தள்ளி விட்டால் உன் இரவுகள் சுமையாக மாறும். தூக்கம் ஓய்வு தர வேண்டியது, ஆனால் அது பயம் தரும் இடமாக மாறும். படுக்கும் நேரமே பிடிக்காது, கண்மூட தயக்கம். இரவில் எழுந்து உட்கார்ந்து இருப்பாய். இதனால் உடலும் மனமும் மேலும் சோர்வடையும். பின்னர் நாள் முழுவதும் முடிவுகள் பலவீனமாகும். இதுவே ஆழமான சோர்வின் தொடக்கம். அதனால் கனவை வெல்ல வேண்டுமென்றால் அதை மறந்துவிடுவதல்ல, அதனுடன் அமைதியாக உரையாட கற்றுக்கொள்ள வேண்டும். நீ என்ன சொல்ல வர்றா என்று உள்ளத்தில் கேள். அப்போதுதான் இரவு பகையல்ல, தூதுவன். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு ஒரு முக்கியமான உண்மை சொல்கிறார். எல்லா கனவுகளும் தீர்க்கதரிசனம் அல்ல. எல்லா கனவுகளும் எச்சரிக்கையும் அல்ல. ஆனால் சில கனவுகள்
உன் தற்போதைய பாதை சரியா தவறா என்பதை காட்டும். நீ தவறான பாதையில் நடக்கிறாய் என்றால் கனவு உனக்கு சின்னம் காட்டும். நீ சரியான பாதையில் இருந்தாலும் அதிக வேகத்தில் ஓடுகிறாய் என்றால் கனவு உன்னை மெதுவாக்கும். நீ சரியான மனிதர்களிடமிருந்து தள்ளிச் செல்கிறாய் என்றால் கனவு உன்னை திருப்பும். இதை புறக்கணித்தால் பாதை தப்பும். வேகம் உன்னை சோர்வடையச் செய்யும். நல்ல மனிதர்களை நீயே இழந்து விடுவாய். இதுவே கனவை கேட்காததின் மறைமுக விளைவு. என் தங்கமே, சில நேரங்களில் எச்சரிக்கும் கனவை புறக்கணித்ததால் பெரிய விஷயம் நடக்காமல் போகலாம். அதனால் பலர் அதை சிரித்து விடுவார்கள். பாரு, ஒன்றும் நடக்கலையே. ஆனால் புரிந்து கொள், கனவு உனக்கு காட்டியது எப்போதும் வெளியில் நிகழும் விபத்து அல்ல. பல நேரங்களில் அது உள்ளே நிகழும் மாற்றம். அந்த நாள் நீ அமைதியாக இருந்ததால் பெரிய சண்டை தவிர்ந்திருக்கலாம். நீ பயணத்தை தள்ளியதால் தெரியாத ஆபத்து விலகியிருக்கலாம். நீ பேசாமல் இருந்ததால் உறவு காப்பாற்றப்பட்டிருக்கலாம். நீ வேகம் குறைத்ததால் மனச்சுமை குறைந்திருக்கலாம். இதையெல்லாம் நீ காண மாட்டாய். அதனால் ஒன்றும் நடக்கல என்று நினைக்காதே. சில நேரங்களில் நடக்காததே மிக பெரிய அருள். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்கிறார், எச்சரிக்கும் கனவுகளை புறக்கணிக்காமல் எப்படி நடத்த வேண்டும் தெரியுமா? எழுந்ததும் உடனே பயமுடன் எல்லாரிடமும் சொல்ல வேண்டாம். முதலில் உன் உள்ளத்தில் அமைதி பிடி. கனவில் நினைவில் இருப்பது என்ன? முகமா, இடமா, உணர்ச்சியா, நிறமா, நீரா, இருளா, சத்தமா, ஓட்டமா? இதை மெதுவாக நினை. அந்த நாளில் பெரிய முடிவுகளை மெதுவாக்கு. யாரிடமும் தேவையில்லாமல் மனம் திறக்காதே. வீட்டில் தீபம் ஏற்று நீர் வைத்து பிரார்த்தனை செய். தாயின் பெயரைச் சொல். உன் உள்ளம் சொல்வதை கேள். அடுத்த சில நாட்களில் நிகழ்வுகளை கவனி. இதுதான் ஆன்மீக முதிர்ச்சி. கனவை தெய்வமாக்காமல், கனவை இக்ராமல் சமநிலையுடன் நடத்துவது. என் செல்லமே, எச்சரிக்கும் கனவுகளை புறக்கணித்தால் அதே வலி வேறு பெயரில் மீண்டும் வரும். நீ ஒருமுறை கற்றுக்கொள்ள வேண்டியதை தள்ளினால் வாழ்க்கை அதை இன்னும் தெளிவாக கற்பிக்கும். முதல் முறை கனவு, இரண்டாவது முறை உணர்வு, மூன்றாவது முறை உடல் சோர்வு, நான்காவது முறை சம்பவம். இதுதான் பலரின் பாதை. அதனால் புத்திசாலி யார் தெரியுமா? கனவு வந்த உடன் உலகமே நின்றுவிட்டது என்று பயப்படாதவர். அதே சமயம் பரவாயில்லை என்று தூக்கி எறியாதவர். மத்தியில் நிற்பவர், விழிப்புடன் அமைதியுடன் அருளை அழைத்து கொண்டு. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி உனக்கு இறுதியாக இந்த அருள் வழி தருகிறார். இரவில் படுக்கும் முன் உன் தலையணையை தொடி. இன்று என் தூக்கத்தை காப்பாற்று. உண்மையான செய்தி இருந்தால் அமைதியாக புரியவிடு. தேவையற்ற பயத்தை நீக்கிவிடு என்று உள்ளத்தில் சொல். காலையில் எழுந்ததும் கைகளை முகத்துக்கு முன் வைத்து மூச்சை மெதுவாக இழுத்து விடு. எனக்கு வந்த செய்தியில் நல்லதை மட்டும் நிலைநிறுத்து என்று சொல்லு. இந்த சிறிய வழி உன் இரவை சுத்தப்படுத்தும். கனவுகளின் சத்தம் குறையும். உண்மையான எச்சரிக்கை மட்டும் தெளிவாக தெரியும். அதுதான் தாயருளின் வேலை. பயமுறுத்துவது அல்ல, பாதுகாப்பாக வழி நடத்துவது. என் தங்கமே, நினைவில் வை, எச்சரிக்கும் கனவை புறக்கணித்தால் உடனே சாபம் விழாது. ஆனால் மெதுவாக விழிப்பு மங்கும். உள்ளுணர்வு சோர்வடையும். தவறான மனிதர்கள் நெருங்குவார்கள். தவறான முடிவுகள் வேகமாகும். அதே பாடம் மீண்டும் வரும். உடல் சோர்வாகும். தூக்கம் பகையாகும். வீடு கனமாகும். மனம் குழப்பமாகும். இதுதான் நடக்கும். ஆனால் அதைவிட பெரிய உண்மை என்ன தெரியுமா? இன்று முதல் நீ கவனிக்கத் தொடங்கினால் அந்த பாதை உடனே மாறத் தொடங்கும். ஏனென்றால் தாயருள் எப்போதும் பயத்தின் கதவிலிருந்து வராது, விழிப்பின் கதவிலிருந்து வரும். நீ விழித்துவிட்டால் அருள் ஏற்கனவே உன் அருகில் நிற்கிறது. நீ அமைதியாக இருந்தால் அது பேசும். நீ மெதுவாக நடந்தால் அது வழி காட்டும். நீ நம்பிக்கையுடன் படுத்தால் அது இரவை காப்பாற்றும். நீ பிரார்த்தனையுடன் எழுந்தால் அது நாளை காப்பாற்றும். அஞ்சாதே என் தங்கமே, கனவு உன்னை பயமுறுத்த வரவில்லை. அது உன்னை காப்பாற்ற வந்தது. அதை மதித்து கேள். ஆனால் அதற்கு அடிமை ஆகாதே. தாயின் பெயரில் அதை ஒப்படை. பிறகு பாரு, உன் இரவுகள் மீண்டும் மென்மையடையும். உன் தூக்கம் மீண்டும் புனிதமாகும். உன் உள்ளுணர்வு மீண்டும் கூர்மையடையும்.
உன் வாழ்க்கை மீண்டும் சரியான மனிதர்கள், சரியான முடிவுகள், சரியான நேரம், சரியான அமைதி நோக்கி நகரும். அம்மன் காப்பு கனவிலும் உன்னை விட்டு விலகவில்லை. நீ கேட்கத் தொடங்கினால் போதும், அவள் ஏற்கனவே பேசிக்கொண்டிருக்கிறாள். என் தங்கமே, சில கனவுகள் நம் தூக்கத்தின் நிழல்கள் மாதிரி வந்து போகும். ஆனால் சில கனவுகள் நம் ஆன்மாவின் வாசலில் நின்று தட்டும் சத்தம் போல இருக்கும். அந்த சத்தத்தை நீ கேட்காமல் விட்டால் வாழ்க்கை தான் பிறகு கொஞ்சம் சத்தமாக கற்றுக் கொடுக்கும். அதனால்தான் நான் உன்னிடம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எச்சரிக்கும் கனவுகள் வந்தால் பயப்பட வேண்டாம். ஆனால் அதை லேசாக எடுத்துவிடாதே. ஏனென்றால் அது உன் மீது விழுந்த சாபம் அல்ல, உன் மீது காத்திருக்கும் அருள். உன் பாதையில் மறைந்திருக்கும் குழியை முன்பே காட்டும் ஒளி. உன் அருகில் நின்று பேச முடியாத தெய்வ சக்தி. உன் தூக்கத்தின் வழியாக உன்னிடம் வந்து வைக்கிற ஒரு அறிகுறி. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், எச்சரிக்கும் கனவுகளை தொடர்ந்து புறக்கணிக்கும் மனிதருக்கு முதலில் வரும் இழப்பு வெளிப்படையான விஷயம் அல்ல, அது நம்பிக்கையின் ஒளி மங்குவது. ஒளி ஏதோ சொல்லும் உணர்வு மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்று தோன்றியும், இல்லை நான் அதிகமா யோசிக்கிறேன் என்று நீயே உன்னை ஏமாற்றிக் கொள்வாய். ஏதோ ஒரு மனிதரிடம் தூரம் வைக்க வேண்டும் என்று தோன்றியும், பரவாயில்லை நல்லவர்தான் என்று உன் மனம் உன்னை தள்ளும். ஏதோ ஒரு முடிவை தள்ளி போட வேண்டும் என்று தோன்றியும், இப்போ இல்லைன்னா வாய்ப்பு போயிடும் என்று அவசரம் உன்னை ஓட்டும். இதுதான் கனவின் குரலை அடக்கியவன் பிறகு அவசரத்தின் குரலுக்கு அடிமையாகிறான். இந்த நிலை தான் பலருக்கு பெரிய சோதனைகளின் தொடக்கம். என் செல்லமே, சில நேரங்களில் உனக்கு கனவில் ஒரே இடம் மீண்டும் மீண்டும் வரும். ஒரு பழைய வீடு, இருட்டான நடைபாதை, திறக்காத கதவு, நீர் நிரம்பிய தரை, சிதறிய கண்ணாடி, வெறிச்சோடிய கோவில், காற்று வீசும் மாடி. அங்கே யாரோ நின்றிருக்கிறார்கள் அல்லது யாரோ அழைக்கிறார்கள். இந்த மாதிரி கனவுகள் வரும்போது அது வெளியுலக இடத்தை மட்டும் குறிக்காது, அது உன் மனநிலையை காட்டும். உன் வாழ்க்கையில் திறக்கப்படாத உணர்வுகள் இருக்கிறது, பேசப்படாத காயங்கள் இருக்கிறது, சுத்தம் செய்யப்படாத நினைவுகள் இருக்கிறது. அவற்றை நீ புறக்கணித்தால் அந்த அடக்கி வைத்த சுமை பிறகு உறவுகளிலும் உடலிலும் நாளாந்த வாழ்க்கையிலும் வெளிப்படும். திடீர் கோபம், காரணமில்லா அழுகை, தனிமை, சோர்வு, ஒரே மாதிரி தவறுகள், இதெல்லாம் கனவின் எச்சரிக்கையை கேட்காமல் விட்ட மனதின் அடையாளங்கள். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில கனவுகள் நேரடியாக உன் வீட்டின் ஆற்றலை தொட்டு காட்டும். வீட்டில் விளக்கு அணைவது போல தோன்றலாம், பாத்திரங்கள் உடையும் காட்சி வரலாம், யாரோ வீட்டுக்குள் வந்து நடப்பது போல இருக்கலாம், சுவர் கருமையாக மாறுவது போல தோன்றலாம், குழந்தை அழுகை கேட்கலாம், பூஜை இடம் வெறுமையாக தோன்றலாம். இவை எல்லாம் ஒரு செய்தி. வீடு சுத்தம் தேவை, மனங்கள் சுத்தம் தேவை, வார்த்தைகள் சுத்தம் தேவை. கோபம் குறைய வேண்டும், பொறாமை விலக வேண்டும், பழைய சண்டைகள் முடிக்கப்பட வேண்டும். இதை புறக்கணித்தால் வீட்டில் பொருட்கள் மட்டும் உடையாது, உறவுகளின் நம்பிக்கையும் உடையும், அமைதியின் வாசனையும் வாடும், சிரிப்பின் ஒலி குறையும். ஒரே வீட்டில் இருந்தும் அந்நியத்தனம் வளரும். இதுதான் தாயருள் முன்பே எச்சரிக்கும் விஷயம். என் தங்கமே, எச்சரிக்கும் கனவுகளை மதிக்காமல் விட்டால் சிலர் சின்ன விஷயங்கள் வழியாக பெரிய பாதிப்புகளை அழைத்து வருவார்கள். உதாரணமாக, மனதில் தெளிவில்லாத நாளில் நீ பெரிய முடிவு எடுப்பாய். உன் உள்ளம் வேண்டாம் என்று சொல்லியும் நீ பயணிப்பாய். பேச வேண்டாம் என்று உணர்ந்தும் கோபத்தில் பேசிவிடுவாய். நம்பிக்கை வரவில்லை என்றாலும் கையெழுத்து போடுவாய். இந்த மாதிரி சின்ன தவறுகள் தான் பெரிய பிரச்சனைகளின் விதை. கனவு அந்த விதையை முன்பே காட்டும். இங்கே கவனமா இரு என்று சொல்லும். நீ புறக்கணித்தால் பின்னர் அந்த விதை மரமாகி நிழல் தராது, நெருக்கடி தரும். அதனால்தான் ஆன்மீக விழிப்புள்ளவர்கள் கனவை வைத்து பயப்பட மாட்டார்கள், ஆனால் தங்கள் வேகத்தை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார்,
சில கனவுகள் நம் வாழ்க்கையில் வரப்போகும் மனிதர்களின் ஆற்றலை முன்கூட்டியே காட்டும். கனவில் ஒருவரின் முகம் தெளிவாக வரலாம், அல்லது முகம் தெரியாமல் அவர்களின் இருப்பு மட்டும் உணரப்படலாம். அவர்கள் அருகில் வந்ததும் உனக்கு உள்ளே பதட்டம், சுவாசம் மந்தம், ஓடி போக வேண்டும் போல உணர்வு. இதெல்லாம் வந்தால் கவனமாக இரு. அது அந்த மனிதரை நேராக குறிக்கவில்லை என்றாலும் அந்த மாதிரி ஆற்றலை கொண்ட ஒருவர் உன் வட்டத்தில் நுழையலாம். அவரை நீ அன்பாக ஏற்றுக்கொண்டால் உன் அமைதி முதலில் குலையும். உன் நம்பிக்கை அடுத்ததாக காயப்படும். உன் நேரம் மூன்றாவது இழப்பு. பின்னர் தான் உண்மை தெரியும். முன்பே எனக்கு ஒரு அசௌகரியம் இருந்தது என்று. இதுதான் கனவின் குரலை புறக்கணித்தவரின் வருத்தம். என் செல்லமே, சில கனவுகள் உடலை பற்றியும் எச்சரிக்கும். நீ விழுந்து விடுவது போல, மூச்சு முட்டுவது போல, யாரோ உன்னை துரத்துவது போல, குரல் வராமல் தவிப்பது போல, உடலில் எடை வைத்து யாரோ அமர்ந்தது போல. இந்த மாதிரி கனவுகள் வந்தால் உடனே அதை கெட்ட சக்தி என்று முடிவு செய்ய வேண்டாம். ஆனால் உன் உடலும் மனமும் ஓய்வு கேட்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதிக சோர்வு, அழுத்தம், பயம், அடக்கி வைத்த கண்ணீர், தூக்கமின்மை, உடலின் வேதனை, இவை எல்லாம் ஆன்மாவின் மொழியோடு கலந்த கனவாக வரலாம். இதை புறக்கணித்தால் உடல் இன்னும் சத்தமாக பேசும். தலைவலி, மார்பு இறுக்கம், உணவு சீர்குலைவு, நடுக்கம், அச்சம், இதனால் நீ மேலும் குழம்புவாய். ஆகவே எச்சரிக்கும். கனவு வந்தால் உடலை மென்மையாக நடத்துவது ஒரு ஆன்மீக கடமை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், எச்சரிக்கும் கனவுகளை புறக்கணிக்கும் போது நம் மனம் ஒரு ஆபத்தான பழக்கத்தை வளர்க்கும். அது என்ன தெரியுமா? உள்ளே தெரிந்த உண்மையை மறுக்கும் பழக்கம். ஒருமுறை அது கனவை பற்றி, அடுத்த முறை அது மனிதரை பற்றி, அடுத்த முறை அது சூழ்நிலையை பற்றி, பின்னர் அது நம்மையே பற்றியும். இப்படி போக போக மனம் தன்னையே ஏமாற்ற கற்றுக்கொள்கிறது. இதுவே ஆன்மீக பலவீனம். வெளியில் வலிமையானவனாகத் தோன்றினாலும் உள்ளே தெரிந்ததை ஏற்காதவன் பலவீனமானவன். கனவுகள் அந்த மறுப்பை உடைக்க வரும். நீ அவற்றை புறக்கணித்தால் உண்மையை தாங்கும் திறன் குறையும். பின்னர் எளிய விஷயங்களும் பெரும் குழப்பமாகத் தோன்றும். என் தங்கமே, சிலர் கேட்பார்கள், கனவு எல்லாம் நம்பி வாழ முடியுமா என்று. இல்லை என் செல்லமே, கனவை மட்டும் நம்பி வாழக்கூடாது. ஆனால் கனவை முழுவதும் நிராகரித்தும் வாழக்கூடாது. நடுவே ஒரு புனித சமநிலை இருக்கிறது. அங்கே தான் அருள் வேலை செய்கிறது. கனவு வந்தால் உடனே தீர்ப்பு வேண்டாம், ஆனால் கவனம் வேண்டும். பயம் வேண்டாம், ஆனால் பிரார்த்தனை வேண்டும். பதட்டம் வேண்டாம், ஆனால் விழிப்பு வேண்டும். இந்த சமநிலையை கற்றுக்கொண்டவனுக்கு கனவு வாழ்க்கையை கட்டுப்படுத்தாது, வாழ்க்கையை காப்பாற்றும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், எச்சரிக்கும் கனவுகளை புறக்கணித்தால் சில நேரங்களில் நம் சொந்த வார்த்தைகளே நமக்கு எதிராக வேலை செய்யும். எப்படி தெரியுமா? அந்த நாளில் உனக்கு உள்ளே அமைதி இல்லை. கனவு ஏதோ சொல்லிவிட்டது, ஆனாலும் நீ அதை கவனிக்கவில்லை. அதே மனநிலையில் நீ பேச ஆரம்பிப்பாய். தேவையில்லாத இடத்தில் கடுமை வரும், தேவையான இடத்தில் மௌனம் வரும். சொல்லக்கூடாத ரகசியம் வெளியேறும், சொல்ல வேண்டிய அன்பு தடுக்கப்படும். இதனால் உறவுகள் திடீரென மாறிவிடும். பின்னர் நீ நினைப்பாய், அந்த நாளே நான் சரியில்லை. ஆம், உன் உள்ளம் முன்பே உன்னை மெதுவாக்கச் சொன்னது, நீ கேட்கவில்லை. என் செல்லமே, எச்சரிக்கும் கனவுகள் பலமுறை ஒரு வாய்ப்பு பற்றியும் இருக்கும். எல்லா எச்சரிக்கையும் ஆபத்தை பற்றியதல்ல. சில சமயம் உனக்கு கிடைக்க போகும் நல்லதையும் பாதுகாக்கச் சொல்லும். உதாரணமாக, நல்ல வேலை வாய்ப்பு வரப்போகிறது, ஆனால் அதற்கு முன் உன் மனத்தை சுத்தப்படுத்த வேண்டும். நல்ல உறவு வரப்போகிறது, ஆனால் பழைய நம்பிக்கையின்மையை விட வேண்டும். பணவரவு வரப்போகிறது, ஆனால் ஆவேச செலவை கட்டுப்படுத்த வேண்டும். இதை கனவு சின்னமாக காட்டும். நீ அதை புரியாமல் புறக்கணித்தால் அருள் வந்தாலும் கையில் நிலைக்காது. வாய்ப்பு கதவை தட்டியும் நீ உள்ளே குழப்பமாக இருந்தால் அது திரும்பி விடும். அதனால் எச்சரிக்கும் கனவு சில நேரங்களில் கெட்டது வரும் என்று அல்ல, நல்லது வருது, தயார் ஆகு என்று கூட சொல்லும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு சொல்கிறார்,
கனவில் அடிக்கடி தண்ணீர் வந்தால் கவனி. தெளிந்த நீர் அமைதியை குறிக்கலாம், ஆனால் கலங்கிய நீர் மனக்குழப்பத்தை, வெள்ளம் உணர்ச்சியின் கட்டுப்பாடற்ற ஓட்டத்தை, மூழ்குவது அடக்கி வைத்த சுமையை, கரையில் நிற்பது இன்னும் நேரம் இருப்பதை. இதை புறக்கணித்தால் உணர்ச்சிகள் நாளில் வெடிக்கும். நீ ஏன் இவ்வளவு சீக்கிரம் அழுகிறாய்? ஏன் இவ்வளவு சீக்கிரம் கோபப்படுகிறாய்? ஏன் ஒரே நேரத்தில் எல்லாம் சுமையாகத் தோன்றுகிறது? காரணம், இரவில் ஆன்மா காட்டிய நீரை பகலில் மனம் மறுத்துவிட்டது, அதனால் அது உணர்ச்சியாக வெளியேறுகிறது. என் தங்கமே, சில கனவுகள் நம் முன்னோர்களின் நினைவுகளையும் தாங்கி வரும். பழைய வீடு, பழைய பாதை, வயதானவர்கள், சொல்லாத வார்த்தைகள், நிழலாகத் தோன்றும் முகங்கள். இவை வந்தால் உடனே பயப்பட வேண்டாம். சில நேரங்களில் அது ஒரு ஆசீர்வாத நினைவு. சில நேரங்களில் குடும்பத்தில் முடிக்கப்படாத ஒரு வேதனை. சில நேரங்களில் வேர்களை நினைவூட்டும் அழைப்பு. இதை புறக்கணித்தால் குடும்பத்தில் ஒரே மாதிரி தவறுகள் தொடரும். ஒரே மாதிரி சண்டைகள், ஒரே மாதிரி பிரிவுகள், ஒரே மாதிரி பண நெருக்கடிகள், ஒரே மாதிரி மனச்சுமைகள். ஏனென்றால் குடும்ப ஆற்றல் சொல்லும் பாடத்தை யாரும் கேட்கவில்லை. கனவு அந்த மௌன வரலாற்றின் கதவை திறக்கும். அதை மதிக்க தெரிந்தால் பல தலைமுறைகளின் சுமை இங்கேயே முடியும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், எச்சரிக்கும் கனவுகளை புறக்கணித்தால் நீ வெளியில் தைரியமாக இருந்தாலும் உள்ளே சிதறலாகிவிடுவாய். ஏனென்றால் உன் ஆன்மா ஒரு விஷயம் சொல்கிறது, உன் மனம் அதை மறுக்கிறது. இந்த இரண்டிற்கும் இடையே உள் போர் உருவாகிறது. அதனால் சிலருக்கு அமைதியாக அமர முடியாது. சின்ன விஷயத்திலும் மனம் கலங்கும். எந்த முடிவும் சரி என்று தோன்றாது. ஓய்வெடுக்கும்போதும் ஓய்வு கிடைக்காது. இதுதான் உள்ளே பிரிவு ஏற்பட்ட மனிதரின் நிலை. அந்த பிரிவை சரி செய்யும் முதல் படி என்ன தெரியுமா? உன் கனவுகளை மரியாதையுடன் பார்க்க ஆரம்பிப்பது. என் செல்லமே, இரவில் படுக்கும் முன் உன் மனத்தை சுத்தப்படுத்திக் கொள். யார் மீதும் கோபம் இருந்தால் தற்காலிகமாக விடு. அந்த நாளில் நடந்த துக்கத்தை தாயிடம் ஒப்படை. படுக்கையின் அருகில் சிறிது நீர் வைத்து பிரார்த்தனை செய். எனக்கு தேவையான செய்தி அமைதியாக வரட்டும், தேவையற்ற பயம் வராதிருக்கட்டும் என்று சொல்லு. காலையில் எழுந்ததும் அந்த நீரை மரியாதையுடன் வெளியே ஊற்று அல்லது செடிக்கு விடு. இப்படி நீ உன் இரவை புனிதமாக்கினால் கனவுகளின் குழப்பம் குறையும். உண்மையான எச்சரிக்கை மட்டும் தெளிவாகும். இதை புறக்கணித்த வாழ்க்கை குழப்பத்தை தரும். இதை மதித்த வாழ்க்கை வழிகாட்டுதலை தரும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி இறுதியாக உனக்குச் சொல்கிறார், எச்சரிக்கும் கனவுகள் உன்னை அச்சத்தில் வாழ வைக்க அல்ல, விழிப்பில் வாழ வைக்க. அவை உன் சுதந்திரத்தை பறிக்க அல்ல, உன் தவறுகளை குறைக்க. அவை உன்னை இருளில் தள்ள அல்ல, மறைந்திருக்கும் இருளை முன்பே காட்ட. அவை உன் இதயத்தை நடுங்க வைக்க அல்ல, உன் பாதையை நேராக்க. நீ அவற்றை புறக்கணித்தால் வாழ்க்கை கொஞ்சம் கடினமாக கற்றுக் கொடுக்கும். நீ அவற்றை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை மென்மையாக வழி நடத்தும். இதுதான் வித்தியாசம். என் தங்கமே, இன்று முதல் ஒரு முடிவு எடு. கனவு வந்தால் உடனே பயப்பட மாட்டேன், உடனே மறந்துவிடவும் மாட்டேன். அதை தாயருளின் மென்மையான சைகை என்று ஏற்றுக்கொள்வேன். என் வேகத்தை மெதுவாக்குவேன், என் உள்ளுணர்வை கேட்பேன், என் வீட்டை சுத்தப்படுத்துவேன், என் வார்த்தைகளை கவனிப்பேன், என் மனதை பிரார்த்தனையில் நிலைநிறுத்துவேன். இதை செய்தால் பாரு, உன் இரவுகள் உன்னை துரத்தாது, உன்னை தழுவும். உன் கனவுகள் உன்னை குழப்பாது, உன்னை காக்கும். உன் உள்ளம் மீண்டும் உன்னோடு பேசத் தொடங்கும். உன் பாதை தெளிவாகும், உன் முடிவுகள் அமைதியாகும், உன் உறவுகள் சரியானவர்களிடம் நிலைக்கும். உன் வீடு மென்மையாகும், உன் தூக்கம் புனிதமாகும். உன் வாழ்க்கை அருளின் கையில் மெதுவாக திரும்பி நிற்கும். அஞ்சாதே என் தங்கமே, கனவு கதவு தட்டும் போது பயத்தால் மூடாதே, அருளால் திறந்து வை. அங்கேயே உன் பாதுகாப்பு காத்திருக்கிறது, அங்கேயே உன் விடியல் தொடங்குகிறது. அங்கேயே அம்மன் காப்பு இரவின் இருளை ஒளியாக மாற்றி உன் ஆன்மாவை அமைதியாக நடத்தி கொண்டிருக்கிறது.